பிரைஸ் லார்ட். ஒரு நேரம் பார்த்திங்கன்னா நம்ம கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளையாக இருந்திருப்போம், ரொம்ப நெருக்கமாக இருந்திருப்போம் ஏசப்பாவுக்கு. அவர் 10 கட்டளைகள் கீழ்ப்படிகிறதா இருக்கட்டும், அவர் சொல்கிறது எல்லாமே நம்ம கீழ்ப்படிஞ்சு ரொம்ப நெருக்கமாக இருந்திருப்போம். ஆனால் அப்படியாப்பட்டவங்க தான் பிசாசு தேடி வந்து டார்கெட் பண்ணி அவனை வந்து ஏசப்பாக்கிட்ட இருந்து விலைக்கு அவனை வந்து நரகத்துக்கு கொண்டு போகணுங்கிறது தான் அவனோட டார்கெட்டு. நம்மளை விலைக்கு அப்படி எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம உலகத்துக்குள்ளே வந்துடுவோம். இந்த உலக காரியங்களுக்குள்ள வந்துடணும்னா தேவையில்லாத இச்சைகள், தேவையில்லாத ஆசை, பின்ன இந்த விபச்சாரம் பண்ணுறவங்கள, வேசித்தனம் பண்ணுறவங்க, தேவையில்லாத படம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கட்டும், நம்ம அந்த உலகத்துக்குள்ள போயிடுவோம். அப்போ நம்ம உலகத்தில் போனோம்னா நம்மளை வந்து நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பிசாசு வந்து டார்கெட் பண்ணுவான். நம்ம இப்படியே போய்கிட்டு இருக்கப்ப ஏசப்பா என்ன பண்ணுவார், அப்படியே நம்மளை விட்டு, நம்ம ஏசப்பாடு பிள்ளைங்க இல்லையா, அவர் 100 ஆடு இருந்துச்சுன்னா நம்ம கூட இருக்க 99 ஆடு அவர் பார்க்க மாட்டார், தொலைஞ்சு போன அந்த ஒரு ஆடை தான் பார்ப்பாரு. அந்த மாதிரி நம்மளை தேடி ஏசப்பா வருவார். வரப்ப நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு வந்து உறுத்துதல் வரும். ஐயோ, நம்ம வந்து ஜெபம் பண்ணுறவங்கள பார்த்தாவோ, ஊழியக்காரவங்களை பார்த்தாவோ, இல்லை நம்ம செல்லில் ஒரு ஏசப்பா வீடியோ வந்தாவே அதை பார்க்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும். ஐயோ, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம பாவம் பண்ணிட்டோமே, ஏசப்பா நம்மளை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கும். ஜெபம் பண்ணணும்னு தோணும். ஆனால் நம்ம இந்த பாவம் பண்ணிட்டோமே அப்படிங்கிறப்ப நமக்கு ஜெபம் பண்ணவே தோணாது. ஏன்னா பிசாசு நமக்குள்ளே என்ன பண்ணுவான், இல்லை நீ மன்னிப்பு கேட்டாலும் ஏசப்பா மன்னிக்க மாட்டாரு, நீ விபச்சாரம் பண்ணிட்ட, வேசித்தனம் பண்ணிட்ட, ஏசப்பாவுக்கு பிடிக்காத பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்மளை இது பண்ணுவான். ஆனால் ஏசப்பா கிட்ட பெரிய தப்பு சின்ன தப்புன்னு எதுவுமே கிடையாது. ஏசப்பா என்ன சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்காரு. நீதிமொழிகள் 28 13வது அதிகாரத்தில் ஏசப்பா நம்ம கிட்ட அப்படி சொல்லியிருக்காரு. அதனால இந்த பாருங்க, தானியேல்ல கூட பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு, அவர் எப்படியாப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் மன்னிச்சிருவாரு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி உணர்த்துதல் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ண முடியாது ஆனாலுமே நீங்க முட்டி போட்டு ஒரே நிமிஷத்துல ஏசப்பா என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாத்தா உங்ககிட்ட வரமாட்டா, உங்க வாழ்க்கையே வேற லெவல் ஆயிரும். கர்த்தர் உங்களை பாவங்களை மன்னிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.